அவனா சிஎம் ஆனவன நேரம் கொளுத்து விடுப்பாரு. அப்ப இன்னாடுகிற மக்களா தெரியலையா? நீ ஏன் இலவசம் சொல்றேன்னு? இப்ப எதுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தர? எங்க கிட்ட வாங்க முடியாது, ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது, நாங்க கட்ட முடியாது இஎம்ஐல. இதான் நீ குடுக்குற 1000 ரூபாயில நான் எத்தனை மாசம் நீ சாப்பிடுற? ஏமாந்தா வீட்டு வரி டபுள் ஆக்கிடுறீங்க, கரண்ட் பில்லு டபுள் ஆக்கிடுறீங்க, தண்ணி வரி டபுள் ஆக்கிடுறீங்க. எதுவுமே நீங்க பண்ணாதே, எல்லாமே டபுள் ஆக்கினேன். பிரகாஷ் ராஜ் சொல்றானே, டேய் நான் சும்மா வரல, இந்த பதிக்கு வர்றதுக்கு யார வேணாலும் மோட்டர் பண்ணி வர கொலை பண்ணிட்டு தான் நான் மோட்டருக்கா வந்துக்கிறேன், பதிக்கு வந்துக்கிறேன்னு. இதே ஓட்டா கெழிச்சிட்ட உடனே நீங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. அவனுங்க பொட்டியை வாங்கினா அவன் குடும்பம் தான் நல்லா இருக்குது. இந்த கனிமைய பொட்டி வாங்கிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்கள முக்காவாசி கொள்ளாடிக்கிறானுங்க. உங்க அப்பா சம்பாதிச்சது அறிவாலயத்துல கோடி கணக்குல இருக்குதியா, தலைமுறைக்கு சார்ந்தலாம். இதே இந்த தொகுதி எம்எல்ஏ வந்தான், தாயகம் எம்எல்ஏ 2 வாட்டி கழிச்சான். ஒரு வாட்டி கூட அந்த மழை தண்ணி நீர்ப்பு வரல. மெட்ரோ போட்டு அந்த இடத்துல அப்படியே இருக்குது. விலைவாசி என்ன கஷ்டம்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. மாசம் கேஸ் விலை ஏறுது. இந்த லோனு தர அந்த லோனு தர. ஆட்டாக்காரனு ஒரு பேங்க்ல ஒரு லோனு கொடுத்திருந்தா, இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இதே இந்த டம்முக்கு நேரம் முடி கட்டி இருப்பாங்க. ஜெயலலிதா பணம் கொள்ளடியில செந்தில் பாலாஜி கேட்க முடியாததான் இந்த மாதிரி சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்குது மக்கள். இதெல்லாம் நல்லா இது பண்ணனா விஜய் வரணும். விஜய்க்கு வந்து 15 ஓட்டு நாங்க தான் போடுவோம். விஜய் வந்தா பண்ணுவாரு. டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆட்சி வந்த உடனே 5 வருஷம் முடிஞ்சு வந்த உடனே என்ன பஸ் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டாரு. ஆட்டோக்காரன் வந்து செய்யறேன்னு சொன்னாரு, மீட்டர் தரனாரு, எல்லாம் பண்ணு. சுப்ரீம் கோர்ட்ல போட்டாங்க. ஹைகோர்ட்ல வந்து ஃபைல் ஆகி மூவ் ஆகி வரல மீட்டர் போடுறதுக்கு. ஆட்டோக்காரன் வந்து அன்னாட கஷ்டம் தான் படுறோம். இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு வாய் உதல்ல சொல்லக்கூடாது. இன்னைக்கு 5 வருஷம் நீ ஓட்டு கழிச்சும் போது நீங்க கை கட்டின்னு வந்து ஓட்டு கேக்குறீங்க. இதே ஓட்டை கழிச்சிட்ட உடனே நீங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோ எஃப்சி பண்றோம், இன்சூரன்ஸும் கட்டுறோம், ஆர்டி ஆபீஸுக்கு போறோம், பிரேக் டெஸ்டே எடுக்கிறோம், எல்லாம் எடுக்கிறோம். ஏன் மீட்டர் மட்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க? எதனால அது மீட்டர் எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்க? இதை செய்யறோம் ஐயா செய்யறோம் ஆட்டோக்காரன்னு சொல்லலாம். அதை வச்சுதானே வருமானம் பாக்குறோம். நீங்க மக்களுக்கு பொதுமக்கள்கிட்ட மீட்டரை வச்சு அதிகமா சூட் பண்ணி காசு வாங்கிட்டீங்களா? மீட்டருக்கு மேல அதிகமா காசு வாங்குறீங்களா? மீட்டர் மேல அதிகமா யாருமே காசு வாங்க மாட்டாங்க சார். மீட்டர் இவ்வளவு மினிமம் இவ்வளவு கிலோமீட்டர். இப்ப பெட்ரோல் இவ்வளவு ஏறுது. அன்னைக்கு 59 ரூபா இருந்தது கேஸ், இன்னைக்கு 85 ரூபா விக்கிறாங்க. மாசம் கேஸ் விலை ஏறுது. இவன் வந்து அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறானுங்க. அவனுங்க பொட்டியை வாங்கினா அவன் குடும்பம் தான் நல்லா இருக்குது. மக்கள் அன்னாட போற மக்களுக்கு விலைவாசி என்ன கஷ்டம்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏன் நீ பஸ் பிரி விடுற? ஓட்டு போடுற வரைக்கும் இது பிரகாஷ் ராஜ் சொல்றானே, டேய் நான் சும்மா வரல, இந்த பதிக்கு வர்றதுக்கு யார வேணாலும் மோட்டர் பண்ணி வர கொலை பண்ணிட்டு தான் நான் மோட்டருக்கா வந்துக்கிறேன், பதிக்கு வந்துக்கிறேன்னு. அந்த மாதிரி ஏன் எங்களை சாதிக்கிறீங்க? அன்னாட வரவங்க ஒரு மினிமம் கொடுங்க. ஒரு மீட்டர் போறேன் இவ்வளவுதான் கிலோமீட்டர் சொல்லுங்க. அவங்க எஸ்ஸோட எங்களுக்கு கொடுக்கணும். கிலோ இப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டு இந்த பரோட்டா குருமா சாப்பிடறோம், இவ்வளவு பில்லுன்னு கொடுக்குறீங்க. இப்ப பஸ்ல ஏறவனா அவன் தட்டுறான், பில்லு கொடுக்குறான். இந்த இடத்துக்கு இவ்வளவு 9 ரூபா, இந்த இடத்துல 10 ரூபா 5 ரூபான்னு கொடுக்குறீங்க. அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டு போ, கிலோமீட்டர் மாதிரி பில்லு கொடு. இல்லன்னா இப்பதான் மீட்டருக்கு அவங்க தேவையில்லை. இப்ப எல்லாம் ஓலா ஓப்பர்னு போயிட்டாங்களே. ஏன் சார் ஓலா ஊப்பர் எப்படி சார் பெங்களூர்ல இல்லன்னு கட் பண்ணாங்களே? எங்களுக்கு ஏன் இந்த கனிமைய பொட்டி வாங்கிக்குது? எல்லாரும் ஒரு அமைச்சரா கட்டி போக்குவரத்து அமைச்சரே அந்த 2 வீலர்ல எத்தனை குழந்தைங்க செத்துக்குது தெரியுமா? எத்தனை பேர் செத்துக்கிறாங்க? ஏன் அது கணக்கில காட்டல? கெஞ்சா ஊழல் என்ற, ஆன்சு ஊழல் என்ற, இதே திருப்பதியில மாட்டேன் எல்லாமே ஊழல் இல்ல நடக்கல. திருப்பதியில நடக்கல, திருப்பதியில கொடுக்கல, கீழே கொடுக்கல, அமைச்சர் பார்க்கல. ஏன் எங்களுக்கு மாட்டேன் இந்த பண்ண? உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்கள முக்காவாசி கொள்ளாடிக்கிறானுங்க. சொல்லுங்க, எங்களுக்கு ஏன் இதுக்கு பண்ண மாட்டேன்றீங்க? எங்களுக்கு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு ஒரு வாழை தான் பண்ணி கொடுங்க. எது பண்ணாதீங்க? இப்போ பொம்பளைக்கு வந்து மகளிர் லோனு தர, இந்த லோனு தர அந்த லோனு தர. ஆட்டோக்காரனு ஒரு பேங்க்ல ஒரு லோனு கொடுத்திருந்தா ஆட்டோக்காரன் வெளியே கடன் வாங்காத ஒரு பேங்க்ல லோன் வேணா மாசம் கட்டிட்டு போவான்ல. அதே ஆட்டோக்காரன் சம்பாதிச்சாதான் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பான். நீ ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ற? இதே இந்த தொகுதி எம்எல்ஏ வந்தான், தாயகம் எம்எல்ஏ 2 வாட்டி கழிச்சான். ஒரு வாட்டி கூட அந்த மழை தண்ணி நீர்ப்பு வரல. மெட்ரோ போட்டு அந்த இடத்துல அப்படியே இருக்குது, பள்ளம் மோடு ரோடு அப்படியே இருக்குது. எதுவுமே நீங்க பண்ணாதே தானே இருக்கிறீங்க. நீ ராபிட்டோ ஓலா ஏன் புக்கிங் பண்ண? ஏன் உள்ள வந்து இப்ப ஓலாக்காரன் வந்து என்ன பண்ணா, 7000 ரூபாய் செல்போனு தரேன்னா வந்த புதுசுல ரீசார்ஜ் பண்ணாதான் அவன் சவாரியை கொடுக்குறான். அது கூட நாங்க ரீசார்ஜ் பண்ண லைன்ல ஓட்டிட்டு போவோம்ல. ரீசார்ஜ்னா எப்படின்னா என்ன ரீசார்ஜ்? மொபைல் ரீசார்ஜ் இல்ல என்னது? இத்தனை கிலோமீட்டர் ஓட்டினா முடிஞ்சு போச்சு. இப்ப நீ பணம் கட்டினாதான் அந்த உனக்கு வந்து நான் நெட் அனுப்புவேன். எவ்வளவு பணம் கேட்டனா அதுக்காக ரீசார்ஜ்? அங்க எவ்வளவு வருது? 300 ரூபாய் வருது, 200 ரூபாய் வருது. அந்த வந்தா தான் நீ கட்ட முடியும்.
கட்டினாதான் உனக்கு ஓலாக்காரன் அனுப்புவான். ஃபர்ஸ்டே முன்னாடி பணத்தை கட்டி ரீசார்ஜ் பண்ணிடணுமா? ஆமா, அவங்க கட்டிடணும். இல்ல சார், நம்ம முதல்ல நம்ம கட்டிடுறோம், இத்தனை சவாரி கொடுப்பான், நம்ம கட்டலன்னு வச்சுக்க உடனே கட் பண்ணிடுறோம். கட் பண்ண உடனே மறுபடியும் அந்த ஓலா கம்பெனி தேடின்னு போய் அங்க கட்டிட்ட உடனே அதுக்கப்புறம் நெட்ல அனுப்புவான். அப்போ அப்பதான் உனக்கு சவாரி வரும். ராபிடோ ஓட்டுறவன் என்ன பண்றான், அதுல ஓடுற எத்தனை பேர் ஓட்டுறான் சொல்லிட்டு அந்த காசை புச்சிக்கிறான். மீதி நீங்க ஓட்டுங்க, இது தரேன் அது தரேன்னு சொல்லி ஓட்டுறான். அது ஏன் அந்த மாதிரி பண்றீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நாங்க ஏன்னா இப்ப புதிய முதலமைச்சர் வந்தாலும் இந்த பிரச்சனை சரி பண்ண முடியுமா? விஜய் வந்தானா பண்ணுவாரு. எங்க வீட்டுல 10 ஓட்டு விஜய் தான். யார் அந்த புள்ளிங்க எல்லாமே 10 ஓட்டு விஜய் தான். அது இல்லாத எங்க அம்மா 15 ஓட்டு என் விஜய் தான். ஆனா விஜய் வந்து நல்லது பண்ணாருன்னா போதும், அவர் தான் பண்றேன்றாரு. ராபிடோல இதே முக ஸ்டாலின் வந்த புதுசுல 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கையெழுத்து பஸ் போட்டாரு. 2வது வந்து எல்லாமே ஓட்டரி மணில வண்டி சிஎம் கையெழுத்து போட்டா பிசி கூடிய வண்டி இருந்துங்க. அப்போ முதலமைச்சர் ஏன் பஸ் எங்களுக்கு பிரியா விடுற, பஸ் ஏன் எங்களுக்கு பிரியா விடுற, இதான் கேக்குறோம் நாங்க. பஸ் ஏன் பிரியா விடுற? அன்னாட மக்கள் ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுக்குறவர் என்ன ஆகுது? அது கூட இல்ல ஒரு இதுங்க. ஏன் சார் அது கூட இல்ல, ஆனா மக்கள் இலவச பஸ்ல போறாங்க. அது கூட சார் மக்கள் நாங்களா சம்பாதி கொடுக்கல, இல்ல குடும்பம் நடத்தலையா சார்? இல்லன்னு சில பெண்களுக்கு வந்துட்டு இலவச பஸ் கொடுக்குற. நீ ஏன் இலவசம் சொல்றேன்னு இப்ப எதுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தர? எதுக்கு கொடுக்குற? எங்க கிட்ட வாங்க முடியாது, ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது, நாங்க கட்ட முடியாது இஎம்ஐல. சொல்லு, இதான் நீ குடுக்குற 1000 ரூபாயில நான் எத்தனை மாசம் நீ சாப்பிடுற? 8000 கொடுத்தாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட் தானே? எங்களுக்கு வேணாம் சார் அந்த பெனிஃபிட். மேல்பட்டு நாங்க தான் போடணும், அந்த பெனிஃபிட் நீ கொடுக்காதேன்ற நானு. இப்ப நம்ம சாதாரணமா ஓட்டுறவங்க ஃப்ரிட்ஜ் வச்சுன்னுக்குறோம், ஏசி வாங்கி போட்டுக்கிறோம், எல்லாம் போட்டுக்கிறோம், வீட்டு வாடகை குத்துனுக்குறோம், எல்லாமே தான் பண்ணிக்கிறோம். ஏமாந்தா வீட்டு வரி டபுள் ஆக்கிடுறீங்க, கரண்ட் பில்லு டபுள் ஆக்கிடுறீங்க. சொல்லுங்க, தண்ணி வரி டபுள் ஆக்கிடுறீங்க. இபி கட்டலன்னா அதுக்கு டபுள் ஆனா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்ட சொல்றீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? எங்களுக்கு அறிவு கிடையாது. படிக்காத முட்டால கூட அந்த டேட்டு தெரியும். 1 மாசம் விட்டா 1 மாசம், 2வது கரண்ட் பில்லு கட்ட தெரியாது. எதுக்கு எல்லாமே டபுள் வீட்டு வரி? இந்த காலி இடத்துக்கு எத்தனை வரி போட்டு இருப்ப சொல்லு? வீடு கட்டினவனுக்கு ரேட்டு கம்மி, இடம் வாங்கி வச்சுன்னு வரி தாய்ச்சியா போடுவேன். அது எப்படி போடுவேன் சொல்லு? எதுவுமே நீங்க பண்ணாது, எல்லாமே டபுள் ஆகினேன். போன ஊருப்பட்ட தங்கத்தை அமைக்கினா இவ்வளவு பட்ட சொத்து அமைக்கி வச்சு நிக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாத அவனா சிஎம் ஆனவன நேரா குளத்து விடுப்பாரு. அப்ப இன்னாடுகிற மக்களா தெரியலையா? மக்களே தெரியலையா? இதெல்லாம் மக்களா இல்லையா? சொல்லுங்க. அந்த இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இதே அந்த டம்முக்கு நேரம் முடி கட்டி இருப்பாங்க. யாருமே மோடி கிட்ட சப்போர்ட் கிடையாது. உனக்கு என்னையா கடன்? நாங்கெல்லாம் தண்டல் வாங்கி காட்டுறோம், உனக்கு என்ன கடங்குது சொல்லு? உங்க அப்பா சம்பாதிச்சது அறிவாலயத்துல கோடி கணக்குல இருக்குதுயா. தலைமுறைக்கு சார்ந்தலாம். வேலை சைடுல வீடுக்குது, கோபாலபுரத்துல வீடுக்குது, ஆழ்வார்பேட்டில வீடுக்குது. என்ன இல்ல உனக்கு? 2 லேடிஸ் காலு அந்த எல்லோ ஆட்டோ கொடுத்து காலு கைய அடிபட்டு ஒஞ்சி போய் இருக்குது. 2 ஆட்டோ ரிப்போர்ட்டே வரல. பிங்க் ஆட்டோ கொடுத்துட்டு அடிபட்டு போய் கிடக்குது. அந்த இது இன்னும் எத்தனை வந்து நீ வெளியவே காட்டல தெரியுமா? நீ உள்ள மச்சி வச்சுக்கிற எலெக்ஷன் டைமுக்கு. ஏன் பிங்க் ஆட்டோல என்ன பிரச்சனை ஆச்சு? என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். எவ்வளவு பிக்கப் லேடிஸ் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 பேருக்கு அடிபட்டுக்குது. லேடிஸ்க்கு ஆட்டோ ஓட்ட தெரியலையா? லேடிஸ் ஓட்ட தெரியாத பாரு, இது வரைக்கும் காலு போய்க்குது. ஏன் ஒரு வீட்டுல வந்து குடும்பம் தான் நடத்துவாங்க, ஆட்டோ எதுக்கு கத்து கொடுக்குறீங்க சொல்லுங்க? எங்களுக்கு கத்து கொடுக்க தெரியாது, ஓட்டுறவனுங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஏன் கத்து கொடுக்க இது பண்றீங்க? இதெல்லாம் நல்லா இது பண்ணனா விஜய் வரணும். விஜய்க்கு வந்து 15 ஓட்டு நாங்க தான் போடுவோம். ஆனா விஜய் தான் அரசியலே தெரியலங்கிறாங்களே. யாரு அரசியலே தெரியல? அரசியலே தெரியலன்னு சொல்லாதுன்னா இப்ப வந்து இதுதான் குழம்பு, இதுதான் சாப்பாடு, இதுதான் பொரியல், இதுதான் ரசம், போக தான் கத்துக்க முடியும். இவ்வளவு நாள் சீமா தனியா தானே நின்று வரான் சொல்லு? சீமா யாருன்னா கட்சியம்மா யாருன்னா யாரு கூட கூட்டின்னு வந்தாங்களா? எனக்கு மேலத்து என்பி ஓணும், மேலத்துல எனக்கு அந்த கட்சி ஓணும்னா நான் கேட்டுனுக்கிறாரு சொல்லு? ஒரு பஸ்ல ஏறுறாங்க, ஒருத்தர் காலு தெரியாத வயசானவங்க ஏறுறாங்க, பஸ்ஸுக்காரன் நிக்கதில்ல, ஏறின உடனே மூஞ்ச காட்டிட்டு போற பிடிசி ஓட்டுறவனுங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் அந்த காலத்துல பொறுமையா ஏறுவாங்களா இல்லையானுங்க? டியூட்டி ஏத்தா போதும், இதுல இருந்து அது வரைக்கும் ஓட்டினா போதும். சம்பளம் வந்துதா முடிஞ்சிச்சா அவ்வளவுதான், அவனுக்கு தேவை சம்பளம். அப்ப எப்படி கொடுக்குற நீ சம்பளம்? உள்ள தனியாருக்கா விட்டுற, தனியாரே பார்த்துப்பான்ல. ஏன் தனியார் பார்க்காத விட பிடிசி காரங்களா மதியது கிடையாது. ஆனா 30ஆம் தேதிக்குள்ள நீங்க சம்பளம் போட்டுறீங்க. அது எப்படி போடுறீங்க?
எல்லாமே இது பண்ண இது கேட்கணும்னா எவ்வளவு கேட்கலாம்ண்ணா, கேட்க முடியாததான் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது மக்கள்.